சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் உயிரிழப்பு காரணமான காவல்துறை வாகனம் தகுதி சான்று புதுப்பிக்கப்படாமல் இயங்கியதாக விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம். மேலும் விவரம். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் உயிரிழப்புக்கு காரணமான காவல்துறை வாகனம் தகுதி சான்று புதுப்பிக்கப்படாமல் இயங்கியதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே அனஞ்சீர் விளக்கு பகுதியில் மதுரையிலிருந்து ராமநாதபுரம் நோக்கி சென்ற போலீஸ் ஜீப் எதிரே மதுரை நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தில் மோதிய விபத்தில் பிரசாத், சத்யா, அஸ்வின் ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தது. மேலும் சோனை ஈஸ்வரி என்ற பெண்மணி காயமடைந்து மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இறந்தவரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து போலீஸ் ஜீப் ஓட்டுநர் பாலமுருகன் மீது பூவந்தி காவல் நிலையத்தில் 3 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இறந்தவர்களின் உடல்கள் மதுரை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தகவல் அறிந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 3 லட்சம், காயமடைந்தவருக்கு 1 லட்சம் என நிவாரணமும் வழங்க உத்தரவிட்டார். இந்த நிலையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை போலீஸ் ஜீப், அதாவது TN 23G0787 என்ற வாகனம் கடந்த 31/5/2010 அன்று சென்னையில் பதிவு செய்யப்பட்டதும் அதன் இயக்க தகுதி நாள் கடந்த 30/5/25 அன்று நிறைவடைந்ததும் காலாவதியான நிலையில் இயங்கி வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் விபத்து காப்பீடு கடந்த 11/2/2018 அன்று நிறைவடைந்தது உள்ளது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் விபத்து மற்றும் தகுதி சான்றிதழ் இல்லாமல் காவல்துறை வாகனம் இயங்கியதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதேபோல் தமிழகத்தில் எத்தனை அரசு வாகனங்கள் இயக்க தகுதி நாள் நிறைவடைந்து காலாவதியாகி உள்ளது. அரசு கணக்கெடுத்து அத்தகைய வாகனங்கள் பழுது பார்த்து இயக்கக்கூடிய வாகனங்கள் இருப்பின் அதற்கு மட்டும் தகுதி சான்றிதழ்கள் மற்றும் காப்பீடு பெற்று இயக்க வேண்டும் எனவும் தகுதியற்ற வாகனங்களை இயக்குவதற்கு தடை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டிய அரசு இவ்வாறு காலாவதியான வாகனங்களை இயக்குவதை தடை செய்ய வேண்டும். இல்லையேல் இதுபோல் அப்பாவி குடிமகன்களின் உயிர் பறிபோகும் நிலை ஏற்படும் எனவும் சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.